வேதாகமத்தில் விதமாக ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ஆகிய இயேசுவை பற்றி சொன்னதான ஒரு வார்த்தையாகும். நசரேயன் ஆகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். இப்ப சற்று நேரம் நீங்கள் என்னை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஏன் இந்த உலகத்திலே மானிடனாக அவதரித்தார்? தேவன் மனுஷனை தம்மை போலவே உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால உருவாக்கப்பட்டதான ஆதாம், அவருடைய துணைவியாகிய ஏவாள், அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி மதஸ்தரும். அவர்கள் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார். ஆகவே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போன மானிடனை மீட்கும் பொருட்டாக தேவனே மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தார். வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற போது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் செய்த காரியம், ஒரு முறை தேவன் அக்கினி இறக்கி இந்த பாவம் செய்த மக்களை எல்லாம் அழித்துட்டாங்க என்று வாசிக்கிறோம், சோதோம் கோமோரோ பட்டணத்தை. இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது யோனாவின் நாட்களிலே யோனா வேத வாக்கியத்தில் வாசிக்கும் போது ஜலப்பிரளயத்தினால இந்த உலகத்தை அழித்துட்டாங்க. இப்படியே அழித்துட்டு இருந்தா எப்படி நான் படைத்த இந்த மனுஷனை இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று ரிக்கு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பாபியாகிய மனுஷனுடைய இரத்தம் சிந்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே பரிசுத்தவானாகிய தேவனே மானிடனாய் இந்த உலகத்தில் அவதரித்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு விடுதலை ஆக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது, பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். உலகத்தில் மக்களை ஏமாத்தி கொண்டே இருக்கிறான். பலவிதமான வியாதிகள், பிசாசின் தொல்லைகள், இரவிலே தூங்க முடியல, மிகவும் கஷ்டப்படுகிறார். கொள்ளை கொலை அசுத்தாவினுடைய கிரியைகளினாலே இன்றைக்கு தெய்வீக அன்பு நஷ்டப்பட்டவர்களாக, விரோதம் செய்கிறவர்களாக காணப்படுகிறான். இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனை தெய்வீக அன்பு என்ன கற்றுக் கொடுக்கத்தான் ஆண்டவரே இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். ஜாதி மத பாஷை எந்த வித்தியாசம் என்று எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற ஒரு கடவுள் உண்டானால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பாஷை கிடையாது. ஜாதி எப்படி வந்தது, மதம் எப்படி வந்தது, பாஷை எப்படி வந்தது? என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பாவத்துக்கு அடிமையான மனுஷனை ரட்சிக்க இயேசு வந்தார். பிசாசு என்ன செய்யறானா, வேதத்தில் வாசிக்கிற போது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்ன திருடுகிறான்? தெய்வ சமாதானத்தை திருடுகிறான். சமாதானம் இல்லை மக்களுக்கு. பணம் இருக்குது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை. சமாதானத்தை திருடுகிறான். திருடுகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சின்ன விஷயம்தான், கொலை. நம்ம சகோதரனாச்சே, நம்ம கூட பிறந்தவனாச்சே, கருணை என்பதே இல்லை. கொல்லுகிறான், கொல்ல ஏவுகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கத்தான் தேவகுமாரனாகி இயேசு மானிடனாய் இந்த உலகத்தில் அவதரித்தார். இந்த கடம்பத்தூர் பகுதியில் இருக்கிற மக்கள், நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இயேசு வரவில்லை.
இயேசு வந்ததுன்ற நோக்கம் பாவத்தின் பிடியில பிசாசின் பிடியில இருக்கிற மக்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். இயேசு சொன்னார், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார். வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்தார். இந்த பாவம், வியாதி, பிசாசு இது எங்க தோன்றினது என்று கேட்டால், என்றைக்கு மனுஷன் தேவனுடைய கட்டளையை மீறினானோ அன்றைக்கே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அதை தொடர்ந்து மரணம், அதை தொடர்ந்து வியாதி, அதை தொடர்ந்து பிசாசினுடைய பயங்கரமான ஆளுகை. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. அன்பானவர்களே, அந்த இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு நடித்து காட்ட சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இன்று ராத்திரியில உங்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலை இயேசு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த ஜாதி என்று இல்ல, எந்த மதம் என்று இல்ல, எந்த பாஷை என்று இல்ல, இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் நீங்க கேட்பீர்களானால் இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த ராத்திரியில் ஒரு அற்புதம் செய்வார். எல்லா பிசாசின் கட்டுகளில் அவர் இயேசு விடுதலை ஆக்குவார். ஒரு முறை இயேசு படகில ஏறி கதனேருடைய நாடு என்று சொல்லுகிற ஒரு நாட்டுக்கு ஒரு போட்டில் போய் இறங்கினான். ஒரு மனுஷன் அங்கிருந்து ஓடி வருகிறான். இயேசுவை பார்த்த உடனே, இயேசுவே இயேசுவே, சமயத்துக்கு முன்னால் எங்களை தொல்லப்படுத்த வந்துட்டீரா என்று சொல்லி கதறுகிறான், அழுகிறான். வஸ்திரம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு சொந்த பெற்றோர்கள் இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. தம்பி எங்க வாசம் பண்ணுகிறான் தெரியுமா? கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான். கல்லறை தோட்டம் என்று சொன்னாலே இன்னைக்கு நீங்களும் நானும் பயப்படுறோம். அங்க பேய் குடி இருக்கிறது சொல்லுகிறீங்க. அவன் வாசமா கல்லறை தோட்டத்தில் அவனுடைய உற்றார் உறவினர்கள் போய் அவனை பிடித்து கட்டிட்டு கொண்டு வந்து கட்டி வைக்கிறான். செங்கலி எல்லாம் ஒரே நெறியில அறுத்து போடுறான். பிசாசு மல்லம ஓடு ராத்திரி கூக்கரில் இருக்கிறான். அதுல மனுஷனால நடக்க முடியல, பயம். இயேசு அவனை ஒரு வார்த்தை தான் சொன்ன, அசுத்தாவியே இவனை விட்டு விலகி போ. அவன் சொல்றான் 6000 பேர் இருக்கிறேன்னு சொல்றான். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தெய்வ பிள்ளையே, நான் உங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ண போறேன். நீங்க நாடகத்தை பார்க்கத்தான் வாஞ்சியோடு இருக்கிற, நாடகத்தை பாருங்க. அதற்கு நாடகத்துக்கு மேலாய் இயேசு எப்படி வாழ்ந்தார், அற்புதம் செய்தார். பாவத்தினால கட்டப்பட்டவனுக்கு விடுதலை. இந்த லேகியம் பிசாசு பிடித்து வஸ்திரம் தெரியாமல் ஓன்னு கத்தி கொண்டிருக்கிறான். கல் எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். புத்தி இல்ல. குடி வெறி வேசித்தனத்தினாலே அழிந்து போகிற மக்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் அருளும் பொருட்டாக ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே மானிடனாய் அவதரித்து உலகத்தில் உள்ள சகல ஜாதி மதஸ்தருடைய பாவத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவைக்கு கடந்து போனார். இயேசு செய்த குற்றம் என்ன? நிறைய பேர் வந்தாங்க, பொய் சாட்சி சொன்னாங்க. ஒரு பொய் சாட்சி அங்க ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை, ஒத்துக்கொள்ளவே இல்லை. கடைசியில் ஒருத்தர் சொன்னா, இந்த ஆலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டுறேன் என்று சொன்னார். என்ன? அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அன்பானவர்களே, பொய் சாட்சி ஒண்ணு ஏற்றுக்கொள்ளப்படுறது, எல்லாரும் போயிட்டாங்க. அவரை நியாயம் விசாரிச்சுதானே நியாயாதிபதி தண்ணீர் எடுத்து கையை கழுகிறார். இவன் நீதிமான், இவன் மேல எந்த குற்றமும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது இவன் குற்றமற்றவன். அவனை தூக்கில் ஏற்றுவார்களா? ஆனால் இயேசுவுக்கு சிலுவையில அறைந்து கொலை செய்தும்படி கட்டளை புறப்படுவிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? இயேசு இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களை ஒவ்வொருவரையும், இந்த தெருவிலே வாகனத்தில் போகிறவர்கள், நம்முடைய கடம்பத்தூர் உள்ளவர் மட்டுமல்ல, அகில உலகத்தில் உள்ள சகல ஜாதி மதஸ்தருடையும் பாவத்தில் அவனை விடுவிக்கும் பொருட்டாய் நம்ம நேசித்ததினால நீ மரிக்க வேண்டிய இடத்துல உனக்காக இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். இந்த மாலை பொழுதில
இயேசுவின் கரத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, எனக்கு ஒரு உதவி செய்யும், இந்த பாவ பாரத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், தெய்வீக சமாதானத்தை தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் கேட்பாயா? கர்த்தர் இப்பொழுதே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் இயேசுவுக்கு இன்னைக்கு இப்பொழுது ஒரு விடுதலை தரும். இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் தாய் நேசியாமல் இருக்கலாம், தகப்பன் நேசியாமல் இருக்கலாம், நண்பர்களோடு உன்னை கைவிடலாம். யார் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமப்பா. நான் பாவத்தில் குடி வெளியில இருக்கிறேன். நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிற தீமைகளும் பாவங்களும் நான் செய்து போகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. இயேசு, நீர் எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. இயேசு எனக்கு வேண்டும். இயேசு என் பாவத்தில் எனக்கு விடுவிக்க வேண்டும். எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்கக்கூடிய உண்டானா உங்களோட வலது கருத்தை உயர்த்தி காண்பித்தா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த ராத்திரியில ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவார். அப்படியே எழுந்து நில்லுங்க. அதே இடத்துல ஆண்டவரே, பாவ பாரத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். பிசாசின் பிடியில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். வைத்தியர் இடத்துல போனாலும் கூட ஒரு சுகம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகத்தை தாரும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவை. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். என்ன நோக்கி பார். இயேசு சொல்லுகிற என்ன நோக்கி பார். என்னென்று வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். இந்த ராத்திரியில நீ எழும்பி நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புத விடுதலை கொடுப்பான். இந்த ராத்திரி ஒரு அற்புத விடுதலை கொடுப்பான். உன்னுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பான். உன்னுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சபிக்கப்பட்ட வஞ்சக ஆவியிலிருந்தும் இயேசு உன்னை விடுதலையாக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சொல்லுகிற அந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நிற்கிற எல்லாரும் சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, நான் ஒரு பாவி. இயேசுவே, நான் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை தவறுகளை இயேசுவே எனக்கு மன்னியும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் நான் உமக்காக ஜீவிப்பேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது வியாதிக்காக நான் ஜெபிக்க போறேன். அப்படியே கண்களை மூடினவர்களாக இருப்போமா? ஆண்டவரே, இங்கு எழுந்து நிற்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, வியாதியோடு கூட இருக்கிற மக்கள், ஆண்டவரே, அசுத்தாவினால பிடிக்கப்பட்ட மக்கள், நிம்மதி இல்லாம இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த முதல் நாள் கூட்டத்தில் அப்பா ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வியாதியே சுகமாகு என்று கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதியே சுகமாகு, இந்த சரீரத்தை விட்டு விலகி போ என்று நான் கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மக்களை விட்டு விலகி போ என்று கட்டளை இடுகிறேன். அற்புதங்களுடைய தெய்வமே, நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திருத்தீராண்டவரே, என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவிகள் விலகி போ என்று கட்டளை இடுகிறேன். அற்புத சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் பிள்ளைகள் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் மக்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள கூட்டங்கள் எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.